ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய பதிவு முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு பிஜிடிஆர்பி 2025 நடைபெறுமா அல்லது நடைபெறாதா, இந்த தேர்வுக்கு படிக்கலாமா படிக்க வேண்டாமா, அடுத்தது நியூ சிலபஸ் படிக்கணுமா ஓல்டு சிலபஸ் படிக்கணுமா, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம மனதுக்குள்ளே இருக்குது. அதற்கான ஒரு தீர்வாக தான் இந்த வீடியோ அமையப்போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆண்டு தேர்வு நடைபெறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த டவுட்லேயே ஓடிட்டுருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 2025 தேர்வு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலெக்ஷன் வர போகுது. அதற்கு முன்னாடி இந்த 5 ஆண்டு காலமாக எந்த ஒரு போஸ்டிங்குமே இது வரைக்கும் போடாமையே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க எலெக்ஷனை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த ஆண்டு எக்ஸாம் நடத்தினா மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும், போஸ்டிங்கை போட முடியும். ஓகேங்களா? இன்னொன்று சொல்லப்போனால் 2025 தேர்வு வைத்து 2005 சிவி வைத்து ஆர்டர் காப்பி கொடுக்குற அளவுக்கு அவங்க எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் 2025 ஜனவரியிலேருந்து எதெல்லாம் ஸ்டாப் ஆன எக்ஸாம் இருக்கோ, ஸோ போஸ்ட்பான் பண்ணாங்களோ அதை திரும்பவும் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானரில் எதெல்லாம் ஸ்டாப் ஆகிருந்ததோ அந்த எக்ஸாமெல்லாம் இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை முடித்ததுக்கப்புறம் அடுத்தது நமக்கு தான் வரப்போகிறாங்க. பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக மே மாதத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மே மாதத்தில் வந்தால் எக்ஸாம் எப்போ வரும், ஜூன் ஜூலையில் உடனே வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 2 மாதம்னு வச்சுக்கிட்டால் கூட அந்த 2 மாத கேப்பில் உங்களால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா பல ஆண்டு காலமாக படிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். தேர்வு மே மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ மார்ச் மாதத்துலேருந்து படிக்க ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது நியூ சிலபஸ் படிக்கலாமா ஓல்டு சிலபஸ் படிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூ சிலபஸ் தான் படிக்கணும். நமக்கு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஜிஓவாக வரல, டிஆர்பியில் வெளியிடல, இதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக நமக்கு எது நியூ சிலபஸ் தான். ஸோ நியூ சிலபஸ் படிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்தது வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எழுத போகிறது போட்டித் தேர்வு. ஸோ ஒரு போட்டின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பந்தய குதிரை சைடில் யாரையுமே பார்க்காது. நேராக அந்த வெற்றி கோடை மட்டும்தான் இலக்காக வச்சு ஓடும். அதே மாதிரி தான் நீங்களும் யாரையும் பேஸ் பண்ணக்கூடாது. எத்தனை வேக்கன்சி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நமக்கு ஒரே ஒரு வேக்கன்சி இருந்தாலும் அந்த வேக்கன்சி நம்மளோட தான், நமக்கான சீட்டு தான், அது நம்மளால தான் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மன தைரியத்தோடு கண்டிப்பாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வெற்றி இலக்கை அடைஞ்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆண்டு பிஜிடிஆர்பி மே மந்த் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அது இல்லாமல் ஓல்டு சிலபஸ் படிக்கக்கூடாது, நியூ சிலபஸ் தான் நீங்கள் படிக்கணும், கவர் பண்ணணும். அடுத்து வேக்கன்சி பற்றி கவலைப்படாதீங்க. வேக்கன்சி அதிகமாகவே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வேக்கன்சி மட்டும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய ஸ்டடி பிளானரை தெளிவாக போடுங்க, கரெக்டாக பிளான் படி படிங்க. கண்டிப்பாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ். தேங்க்யூ டு ஆல்.